வணக்கம் நண்பர்களே. இந்த தம்மையில வச்சே நீங்க கணிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு செமிகண்டக்டர்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வர இந்த வளர்ச்சியை வச்சு ஒவ்வொரு பொருட்களையுமே நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள்ல இருந்து எல்லா பொருட்களுமே செமிகண்டக்டர்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய இந்த மேற்கத்திய இந்த நாடுகள் கூட பெரிய பெரிய நிறுவனங்கள் பாதி கார் உற்பத்தியிலேருந்து நிறைய உற்பத்தியை இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தப்ப அப்படியே நிறுத்தி வச்சிருந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, சைனா கிட்ட இருந்து செமிகண்டக்டர்ஸ் வராது தான். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு செமிகண்டக்டர்ஸ் அப்படின்றது அத்தியாவசியமா இருக்கும்போது வளர்ந்து வர நாடுகள் மட்டும் இல்லைங்க, வளர்ந்த நாடுகளே டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட இந்த போட்டியில வேகம் எடுக்க தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா உட்பட இந்த செமிகண்டக்டர்ஸ்ல பயங்கரமான முதலீடுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது இப்ப 21ஆம் நூற்றாண்டோட கச்சா எண்ணெயா மாறிட்டு வருது. யாரு கண்ட்ரோல்ல இருக்கோ கண்டிப்பா அவங்க ஒரு சூப்பர் பவர், கிரேட் பவரா இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஆட்டத்துல இந்தியாவும் இறங்கியிருக்காங்க. இறங்கினது மட்டும் இல்ல, பயங்கரமான ஒரு சேஞ்சு ஒரு சில ஆண்டுகள்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் வரிசையா ஒன்னொன்னா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஆண்டு இந்தியா இந்த செமிகண்டக்டர்ஸ் மிஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை லான்ச் பண்ண உடனே இந்த மேனுஃபேக்சரிங்ல இருந்து டெஸ்டிங் வரைக்கும், டிசைன், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் எல்லாமே இந்தியாவில் பண்றதுக்கான ஒரு ஃபுல் சைக்கிளை வடிவமைச்சு இதுக்கான கோல் இதுதான், இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு இங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு சப்சிடரி தரும், டாக்ஸ் பெனிஃபிட் தரும், இன்சென்டிவ் தரும்னு நிறைய சலுகைகளை அள்ளி விட்டாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் இந்த செமிகண்டக்டர்ஸ்ல நம்மளும் வேகம் எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான காரணம். இது மட்டும் இல்ல, 2021 இருந்து அப்படியே 2025 வந்தோம் அப்படின்னா, இப்ப சமீபத்தில் இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க 10 ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ்ல மட்டுமே ப்ரப்போசல்ஸ் 10 ப்ராஜெக்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஒர்த் பார்த்தீங்கன்னா $18.2 பில்லியன் ஒர்த்துள்ள ப்ராஜெக்ட்ஸ் இப்ப அப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டாடா நிறுவனம் மட்டும், டாடா பிளான்ட் அசாம்ல இருக்கு, இந்த நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட $3.2 பில்லியன் இருந்து $4 பில்லியன் அவங்க உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல டாடா நிறுவனம் இந்த செமிகண்டக்டர்ஸ் உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதலீட்டாளர்களை மிகப்பெரிய லெவல்ல கவர்ந்திருக்கு. ஸோ இப்போ இது நீட் ஆஃப் த ஆர் அப்படின்னு புரிஞ்சு பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள் வரைக்கும் செமிகண்டக்டர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முதலீடுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மட்டுமே $7.8 பில்லியன் சிப் ஃபேக்டரிக்காக சப்போர்ட் பண்றதுக்காக மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2025 ஆகஸ்ட் மாதம், அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 97% இந்த ஃபண்டு முழுமையா கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எதுக்காக அலர்ட் பண்ணாங்களோ 97% எந்தெந்த நிறுவனங்களுக்கு அப்படின்றத கமிட்மெண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சிக்னல். ஸோ இந்தியா இது நடக்கலாம்னு முழு எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு திட்டம் போட்டு இந்த ஃபண்டுகளை அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டுகளை இப்ப முழுமையா யூட்டிலைஸ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அலர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது கிளியர் சிக்னலா தான் நமக்கு தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டு கட்டுறாங்க. குறிப்பா இந்த செமிகண்டக்டர்ஸ்னால ஒரு ஹியூமன் கேபிட்டலா, ஒரு ரிசோர்ஸ் கேபிட்டலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா நம்மளோட ஐஐடி இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப டாப் கிளாஸ் நிறுவனங்கள், பெரிய பெரிய உலகத்தில் தலை சிறந்த நிறுவனங்கள் எல்லாமே ஐஐடியில தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நீங்க பெரிய நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் இருக்க சிஓஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்கவங்களா இருக்காங்க. இன்ஸ்டியூட்ல
இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் ஃபுல் ரிசோர்ஸை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல தெளிவா இருக்காங்க. ஸோ இதனால தான் செமிகண்டக்டர்ஸ் ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராமை வந்து ஐஐடிஸ் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து தொடங்கியிருக்காங்க சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, இந்தியா ஆல்ரெடி 20% வந்து வேர்ல்ட் செமிகண்டக்டர்ஸ் டிசைன் இன்ஜினியர்ஸை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ 20% செமிகண்டக்டர்ஸ் டிசைன் இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியர்களா இருக்காங்கன்ற டேட்டா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது மட்டும் இல்லை, ஐஐடி மெட்ராஸ் வந்து சமீபத்தில் இந்த RISC-V ப்ராசர் சக்தி அப்படி சொல்லப்படுற இந்த இஸ்ரோக்கும் சரி செமிகண்டக்டர்ஸ் விஷயத்துல இன்பில்ட்டா இவங்க உருவாக்கி கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. மாணவர்கள் மத்தியிலையும் இது ஒரு ஆர்வமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால செமிகண்டக்டர்ஸை பொறுத்தளவு இந்தியாவில் இருக்கிற மாணவர்களை இந்திய நிறுவனங்களுக்கு பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு சர்ப்ளஸா வெளிநாட்டில இருந்து கூட இந்தியர்களை வந்து ஹையர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்குற அளவுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து இப்ப கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2021 இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். வரிசையா 25 வரைக்கும் இருக்கிற இந்த வளர்ச்சி மட்டும் பத்தாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இது ஒரு சிறப்பான தொடக்கமா தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்தியாவோட செமிகண்டக்டர்ஸ் மார்க்கெட் 2023 மட்டும் பார்த்தீங்கன்னா $34 பில்லியன், $34 பில்லியன் இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட் மட்டுமே. ஸோ இப்படி இருக்கும்போது இதை இந்தியா பயன்படுத்திக்கணும்ன்றது முயற்சி பண்றாங்க. 2032 $100 பில்லியன் இது மாறக்கூடும்ன்ற ஒரு கணிப்புகளும் கணிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, உள்ள இருக்க லோக்கல் ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து அதிகமாக ஆகலாம். ஸோ இதுக்கான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி AI பூமிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் ஆகிறதுனால இதை பயன்படுத்தி சிறப்பாக இதை வந்து கொண்டு போகலாம், சிறப்பான ஒரு செக்டராக எடுத்துட்டு வரலாம்ன்றதுல தெளிவான காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக் டிமாண்ட் மட்டும் இல்லை, குளோபல் சப்ளை செயின்ல தேவையான எல்லா விஷயங்களுமே இந்தியா பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராருக்கு எங்க தேவையோ அதை எப்படி எடுத்துட்டு போகணும்ன்ற விஷயங்கள் வரைக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மொமெண்டம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் இந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆனா கூட நம்ம சக்சீட் பண்ண மாதிரி தான். ஏன்னா இந்தியா குறிப்பா அரசாங்கத்தை பொறுத்தளவு இவ்வளோ ஃபண்டு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்சிடி தரத்துக்கு. இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது கூட வர்றதுக்கு ஆள் இல்லாமல் இருந்த காலகட்டம் இருந்தது. ஆனா இப்ப இதை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வெளிநாடு நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல செமிகண்டக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையாலே ஒரு மிகப்பெரிய சக்சஸா சொல்றாங்க. இப்ப இதே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, ஆனா இதுல இன்னும் நம்ம அதிகமான வளர்ச்சி வந்து பார்த்தோம், இல்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தா இன்னும் அது அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. ஸோ டிசைன், மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட் இந்த மூணும் நினைச்ச மாதிரி செமிகண்டக்டர்ஸ்ல அமைஞ்சதுன்னா இந்தியாவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் நமக்கு நம்ம உள்நாட்டு தேவைக்கு எக்ஸ்போர்ட்டை கூட நம்ம கடைசியாக வச்சுக்கலாம். உள்நாட்டு தேவைக்கே நமக்கு அதிகமான ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்கே இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னொரு நாட்டு நிறுவனத்தோட நாடி இந்த ஐடி நிறுவனங்கள்ல நாடி மட்டும் இல்லாம இந்தியர்கள் வந்து இந்திய மாணவர்கள் வந்து இந்திய நிறுவனங்கள் இண்டிபெண்டா வந்து இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இந்த குளோபல் செமிகண்டக்டர் ரேஸ்ல இந்தியாவோட ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டமா இருக்க போகுது அப்படின்றதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எந்த நாடும் என்ன செமிகண்டக்டர்ஸ் வந்து அவங்க உருவாக்குனாலும் மார்க்கெட் அப்படின்றது தேவை. அவங்க உள்நாட்டு மார்க்கெட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார மந்த நிலை அங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்தியா வளர்ந்து வர பொருளாதாரம் கொண்ட மார்க்கெட்டை டார்கெட் பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. ஸோ இதை எப்படி இந்தியா பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்றதான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. கடைசியா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லேட்டஸ்ட் தகவலை சொல்லி ஆகணும். நம்மளோட ஐடி மினிஸ்டர் இந்த அஸ்வினி இருக்காரு பாருங்க, அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்காக மட்டுமே இதுவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் வந்து 1.15 lakh crore வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் விண்டோ வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க. செப்டம்பர் 30ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதன் அடிப்படையில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பார்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் மட்டுமே 1.15 lakh crore. இந்த முதலீடு இதுவரைக்கும்
இந்தியா எதிர்பார்த்ததை விட எக்ஸீட் ஆயிருக்கு, 2 மடங்கா எக்ஸீட் ஆயிருக்கு இந்த முதலீடுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் மார்க்கெட் ரிசர்ச் பண்றவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. எந்தெந்த டாப் ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணா கண்டிப்பா நம்மளும் மல்டி பேக்கர் ஆகலாம் அப்படின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு செமிகண்டக்டர் செக்டார் ஒரு பூமிங் செக்டாரா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஸோ இதான் இன்னைக்கு நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ இதை பத்தின ஒரு தகவல்கள் இனி வர வீடியோலையும் கவர் பண்றதுக்கு முயற்சிகள் பண்ணுவேன். லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு சேனலோட எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. இதை தவிர பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணதுனால உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் இல்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம நிறைவுக்கு வந்தாச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.